வணக்கம் மக்களே. ஃபஸ்ட்டு நிறைய மாத்திரை கிடைச்சிருக்குங்கிற மாதிரி நிறைய நியூஸு. முக்கியமாக வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ரஷ்யன்லேருந்து ஆயில் வாங்கக்கூடிய கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக வந்து 100% டேரிஃப் அப்படிங்கிற பில் வந்து யூஎஸ் செனட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. இது வந்து ஹவுஸ் ஆஃப் செனட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு ஹவுஸில் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பெண்டிங் இருக்கு. ஒருவேளை பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வந்து 100% வரி வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து யார் யார் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா, முக்கியமா சைனா அண்ட் இந்தியா, சரிங்களா, இவங்களுக்கு வந்து டாரிஃப் போடுறதுக்கான பவர் அப்படிங்கிறது போயிடும். சரிங்களா, இப்போ இந்த பவர் அவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து நமக்கு அகெயின்ஸ்டா வந்து சட்டப்பூர்வமாகவே என்ன பண்ணலாம், டாரிஃப் அப்படிங்கிறது வந்து விதிக்கலாம். ரஷ்யன் ஆயில் கன்சியூமர் யார் யார் இது கன்சியூம் பண்றாங்க என்னங்கிற நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நியூஸை பொறுத்தவரையில் 100% கச்சா எண்ணெய் யார் யார் வாங்குறாங்களோ முக்கியமான 5 நாடுகள், இந்தியா, சைனா தான். அது சைனா, இந்தியா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அண்ட் இதுக்கான வரி அப்படிங்கிறது இது வந்து யூஎஸ் செனட்டுங்கிறது தான் இருக்கு. தென் இந்த பில் பாஸ் ஆனது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் செனட்ஸ் வந்து 86 அப்படிங்கிறது மேசிவ் நம்பர்ல உங்களுக்கு இதாகிருக்கு. சரியா, தென் இதனால என்ன அப்படின்னா நமக்கு யார் யார்கிட்ட வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னா சைனா வந்து 50%, இந்தியா 36%, அதுக்கப்புறம் டர்க்கி அண்ட் இயு அதாவது யூரோப்பு அண்ட் அதர்ஸ், சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து மேஜராக வாங்குறது. யூரோப் பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு வந்து விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அவங்க இருக்கிறதுல கம்மியாக தான் இருக்கும்பாங்க. மேஜர் 2 நாடு நம்ம தான் பாதிக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த டாரிஃப்னால போட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக நமக்கு எக்கனாமியாக பிரச்சனை இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டாரிஃப் போட்டாலும் மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சுன்னு. கரெக்டாக அதே தான் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாரிஃப் ஒரு வேளை போட்டாங்க அப்படின்னா அதான் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அவையிலேயே வந்து பில் பாஸ் ஆகணும், அப்போதான் பவருங்கிறது போகும். ஒரு இதில் தான் ஆயிடுக்கு. சரிங்களா, அப்படிங்கும்போது இது வந்து 100% இது இன்க்ளூடிங் சைனா இதாக இருந்தாலும் நமக்கு வந்து டிப்ளமேட்டா நமக்கு வந்து டைரக்டா ட்ரம்ப் கிட்ட பேச முடியும். கரெக்டுங்களா, இப்போ இந்த நியூஸ் பாருங்களேன், எல்பிஜி பாருங்க. எல்பிஜி வந்து நம்ம வெறும் ரொம்ப கம்மியான இதுதான் வாங்கிட்டு இருந்தோம். 90% வந்து நம்ம வந்து வளைகுடா நாடுகள் இருந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 67% வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வந்து எல்பிஜி வாங்குறோம் அப்படிங்கிற நியூஸ். இந்த மாதிரி ஏதாவது வந்து ஜாலாப்பு காட்டி நாங்க வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம், எங்களுக்கு ட்ரம்ப் தான் என்ன, ட்ரம்ப்புகளை தான் அல்டிமேட்டா பவருங்கிறது இதுக்கு இருக்க போகுது. அப்ப அவர்கிட்ட வந்து டிப்ளமேட்டா பேசி, வெளியுறவு துறையில இருந்து பேசி கொஞ்சம் ஏதாவது வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆனா இருந்தாலும் இது வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த வார், உக்ரைன் வார் நடக்கிறது ஃபண்டிங் பண்றதா சொல்றாங்க. என்னதான் நம்ம அமெரிக்கா கிட்ட வந்து இது பண்ணாலும் அமெரிக்கா குறைக்க சொல்லி கட்டாயப்படுத்தியாகும். ஒருவேளை நம்ம குறைக்கல அப்படின்னா குறைச்சாகணும், குறைக்கல அப்படின்னா அது நமக்கு எக்கனாமியா பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரிங்களா, அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஈரானோட வார். இவர் வந்து முஸ்தாபா காமினி, இவரோட பையன், இவர் வந்து உடல்நல சரியில்லை, இது வந்து இவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படி இப்படின்னு வந்து ஈரான் வந்து மறுக்குது. சரிங்களா, இதை வந்து இஸ்ரேல ஊடகம் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ். தவிர்த்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் போன கப்பல்களை வந்து ஈரான் திரும்ப தாக்கி இருக்கு. அதோட கிளிப்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. சரி, ஓகே, அதை வந்து திரும்ப தாக்கியிருக்காங்க. சரிங்களா, இதனால வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஓமனுக்கும் ஈரானுக்கும். அது ஃபைனல் கட்டத்தை நெருங்கிருச்சு. சரிங்களா, அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் இறுதி வடிவத்துக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் சைன் பண்ண போது யூஎஸ் இதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். சரிங்களா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லா ஓப்பன் பண்றதுக்கு. இருந்தாலும் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் போற கப்பல்களை வந்து தாக்குது ஈரான் அப்படிங்கிறது. சரிங்களா, அமெரிக்காவும் திரும்ப தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஈரானும் வந்து தாக்குதல் நடத்துது. ஆனாலும் பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு தான் இருக்கு. ஓமன் இது டீல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு சைனுக்கு வந்ததாங்கிறது தான் பேச்சுங்கிறது. நாளைக்குள்ள ஏதாவது மாறுதா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ வரையில் இந்த வார் அப்படிங்கிறது அந்த உச்சகட்டத்துக்கு போயிட்டு திரும்ப அப்படியே படுத்துரும், திரும்ப உச்சகட்டத்துக்கு போகும். சரியா, அதே மாதிரி திரும்ப லைட்டா படுகிற மாதிரி இருக்கு. செட்டில் பண்றாங்க. அமெரிக்கா இதை ஒத்துக்கிட்டு அவங்களும் டீலுக்குள்ள வராங்களா? ஏன்னா ட்ரம்ப் பேசும்போது சொல்லியிருந்தாரு நேற்று என்னன்னா, இந்த வாருங்கிறது முடிஞ்சிட்டு ஈரான் வந்து சைன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பார்ப்போம், அந்த இது இதாயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ்.
ஒரு பாசிட்டிவ் நியூஸ், இந்த வாருங்கிறது லைட்டா வந்து வட்டச்செயலாளர் வண்டு முருகன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஸ்லோ ஆகுது சரிங்களா. தென் வந்து அங்க வந்து இந்த 100% டாரிஃப்ங்கிறது நியூஸ் வந்து லைட்டா பீக் ஆகுது. இப்போ நியூட்ரல் அப்படின்னு வச்சுக்கலாமே, ரெண்டு வந்துன்னா நெல் ஆயிடும், நியூட்ரல் இல்லைங்களா. சரி ஓகே, மண்டே அப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனிங் பத்தி நாளைக்கு பேசலாம், லெவல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். இதை தவிர்த்து மேஜரா நம்ம வந்து நியூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல சரிங்களா. லோக்கலை வேற நிறைய இருக்கு, அதனால அது நமக்கு தேவை கிடையாது. வேணா நம்ம வந்து நிஃப்டி அண்ட் வந்து ஆயில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கலாம், ஓவராலா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வியூ. தென் வந்து நான் நாளைக்குள்ள மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பொமேரியன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேண்டில்ஸ் பாருங்க, ஜஸ்ட் நம்ம கேண்டில் அப்சர்வ் மட்டும் பண்ணுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இங்க கரண்ட் கேண்டில் பாருங்க, கரண்ட் வீக்லி கேண்டில், இது வந்து ஒரு டோஜி கேண்டில். எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எக்ஸாக்டா க்ளோசிங் அப்படிங்கிறது நிஃப்டிங்கிறது ஆயிருக்கு. இந்த மாதிரி எக்ஸாக்ட் க்ளோசிங்கிறது அற்புதமா இங்க நடந்திருக்கு பாருங்க, வீக்லி க்ளோசிங் இங்க நடந்திருக்கு. அப்படிங்கும் போது எப்பாவது ஒண்ணு அத்திபுத்தமா நடக்கும், அது இங்க நடந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கேண்டில், இதே மாதிரி கேண்டில் எப்ப நடந்திருக்கு, மார்ச்சுக்கு அப்புறம் அதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி எப்படி கேண்டில் வந்து அப்படியே சூப்பரா வந்திருக்கானா இல்ல, அந்த கேண்டில்ஸும் ஒரே ரேஞ்சுக்குள்ள இருந்த கேண்டில்ஸ் தான். தலைவர் அதுக்குள்ளதான் நிக்கிறாப்புல, நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் இது டபுள் டாப் மாதிரி தெரியுதுங்களா. இது வீக்லி சார்ட் வச்சிருக்கேன் நான், பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் டாப் மாதிரி தெரியுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீக்லி க்ளோசிங்கை வந்து இது பண்ணுவோம், இது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சிஎஸ்னால க்ளோசிங் ஆப்ஷன்னால ஒரு இன்ட்ராடே முதல்ல டே க்ளோசிங்கே ஒரு நல்ல அக்யூரசி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வீக்லி க்ளோசிங் வந்துருக்கு, ஒன்றும் பிரேக் அவுட் கொடுக்கல. அப்படி பார்த்துட்டா மேபி மண்டே மேலே ஓப்பன் ஆகி கண்டினியூ ஆனா அப்படின்னாங்கன்னா நம்ம நம்பலாம், ஓகே ஒரு அப் ட்ரெண்ட் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரெசிடன்ஸ் எங்கேயாவது போவான், ஒரு 25,100 அந்த மாதிரி ஏதாவது ரேஞ்ச் வந்து இந்த கேப் ஃபில்லிங் தெரியுதுங்களா, இங்கே ஒரு கேப் வந்திருக்கு, இந்த கேப் ஃபில்லிங் அந்த மாதிரி கேப் ஃபில்லிங் ஏதாவது போகும், அது வேணா நம்ம யோசிக்கலாம் சரிங்களா. அதுவரையில் நம்ம வந்து இதுக்கு ஒரு தீர்க்கமான ட்ரெண்டிங் அப்படிலாம் வந்து வலு கொடுத்து முட்டு கொடுத்து தூக்க முடியாது நம்மளால சரிங்களா. அண்ட் 1 hour சார்ட்ல பாருங்களேன், அந்த டாப்ல அப்படியே கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கான். மண்டே கண்டிப்பா பார்க்கணும். நாளைக்கு ஓரளவுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஃபிளாட் ஓப்பனிங்கா, லைட் கேப்பை பார்க்க போதா, இல்லை கேப் டவுனா அப்படின்னு நாளைக்கு வந்து அதை பார்த்துருவோம். அண்ட் ஆயில் பொறுத்தவரை நமக்கு $77 க்ளோஸ் ஆயிருக்காங்க, ஒரு பவுன்ஸ் ஆகி, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் 78 நான் சொல்லி இந்த ரெசன்ஸ்னு வந்து அங்கே நிற்கிறான். தென் நேச்சுரல் கேஸ் ஓரளவுக்கு கிரீனிஷா போட்டிருக்காங்க, திரும்ப உள்ள வரான். நேச்சுரல் கேஸ் பாருங்களேன், நேச்சுரல் கேஸை பத்தி பேசணும்னு நினைச்சேன். என்னன்னா நேச்சுரல் கேஸோட டிமாண்ட் வந்து மேபி குளிர்காலம் வரனால அதிகரிக்கலாம் சரிங்களா. இருந்தாலும் இவங்க வந்து கன்சாலிடேஷன்ல தான் இருக்கான், மேல கீழே இருந்து திரும்ப என்ன பண்ணலாம் மேல. இது வீக்லி சார்ட் நேச்சுரல் கேஸ் சரிங்களா. அப்படிங்கும்போது ரிவர்சல் நமக்கு ஏதாவது காட்டுது, நீங்க ஏதாவது மூவிங் ஆவரேஜ் எல்லாம் வச்சு ரிவர்சல் பாக்குறீங்கன்னா பாட்டம்ல ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப டாப் போகுமா. டாப்னா பெர்சன்டேஜா பொறுத்தவரையில் நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், 25%, அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா பாருங்க. ஏன்னா சப்போர்ட் தான், ரிவர்சல் இருந்தால் கண்டிப்பா திரும்ப ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா. அண்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் நல்ல ஒரு ரேலி, கோல்டு சில்வரும் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டானுங்க. நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு. தலைவர்கள் கிளம்பி புறப்பட்டு படையெடுத்து வந்துட்டானுங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து $4,385. இவனும் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட $63 பீக் பார்த்துட்டோம்னா நமக்கு $65 வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரேலி, கோல்டன் சில்வர் பாராட்டுக்கள். ஸ்டாக்கா பார்த்துட்டோம்னா ஐசிஐசி விழுந்திருந்தது, தென் வந்து ஆக்சிஸ், ரெண்டுமே வந்து ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் வந்து இவனுங்களும் விழுந்திருந்தாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பஜாஜ் ஃபின்சர்வ் சரிங்களா, இது ஃபினான்ஸ் ஸ்டாக், அதுவும் வந்து விழுந்திருந்தது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபினான்ஸ் வீக்கா இருந்தது வெள்ளிக்கிழமை. ஆனா நமக்கு ஐடி அண்ட் மற்றது வந்து ஓரளவுக்கு பிளாட்டா பிடிச்சு வச்சிருந்தாங்க. செக்டாரா பார்த்துட்டோம்னா ஐடி செக்டாரும் நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான். இருங்க, ஐடி செக்டார் பார்த்துட்டோம்னா ஐடி செக்டாரல் இண்டெக்ஸ், ஐடி செக்டார் எடுத்துருவோம். ஐடி செக்டார் பார்த்துட்டோம்னா நல்ல 1.5% ஏறி இருக்கான், நல்ல விஷயம். ஐடி, ஆட்டோ, இதெல்லாம் ஐடி பாருங்க நல்ல ஒரு பாட்டம், நல்ல ரேலி. இது கண்டினியூ ஆனால் சூப்பராக இருக்கும். என்ன பொறுத்தவரை கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, நிப்டி நான் ஏறதுக்கான வாய்ப்பு இந்த டிசம்பருக்குள்ள எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரையில் சரிங்களா. நல்ல நியூஸ்லாம் வந்து ஓகே மார்க்கெட் திரும்ப ஏதாவது டிமாண்ட்ல தூக்கலாம் ஆல் டைம் வைக்கணும். இப்போ அதோட நான் கண்டிப்பாக ஐடியை எதிர்பார்க்குறேன். முக்கியமாக ஆட்டோ,
உன்னி வந்து ஃபார்மா செக்டர் உன்னி நல்லா எதிர்பார்க்குறேன் ஏறும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். அண்ட் அது போக வந்து நம்ம இதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா ஐஎன்ஆர், யூஎஸ்டி ஐஎன்ஆர். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து $95 வந்து மையம் விட்டுருக்கான். 97 பீக் போயிருந்தாலும் இந்த இடத்த கன்சாலிடேஷன் எடுத்துக்க பார்க்குறான். 90 ஆல் டைம் ஹை வந்து இப்போ கரண்ட்டாக வந்து தெரியுதுங்களா, அப்படியே மெதுவாக சைட்வேஸ் போகிற மாதிரி 94 to 97 அந்த ரேஞ்சு அப்படியே கன்சாலிடேஷன் போடுற மாதிரி இருக்கா. நல்ல விஷயம் தான், கொஞ்ச நாள் கன்சாலிடேஷன் போகிறதும் தப்பு கிடையாது சரிங்களா. ஏன்னா நம்ம 100 rupees போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது அது. அண்ட் குளோபல் மார்க்கெட் நாஸ்டாக்கு நமக்கு க்ரீன் க்ளோஸு, அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் க்ரீன் க்ளோஸு, ஏஷியன் மார்க்கெட் மிக்ஸ்டு சரிங்களா. இதுதான் வெள்ளிக்கிழமை நமக்கு நடந்து முடிஞ்ச நிலவரங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் நியூஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் வந்து இந்த டேரிஃபு இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது, ஒரே நாளில் முடியறது கிடையாது. ஏன்னா அடுத்த வந்து அடுத்த அவைக்கு போகும், அங்கி பில் வந்து பாஸ் ஆகணும். தென் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து டிப்ளமேட்ஸாக அவங்க நம்ம கவர்மெண்ட் பேசி இதை எப்படி குறைக்கிறாங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட நகர்வு. அதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து உன்னி பெட்டராக இருக்க போது இல்லை டேரிஃபை போட்டு காலி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. தென் நம்ம அந்த நியூஸில் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.